ஹாய் வெல்கம் ஆல். இன்றைக்கி சூப்பரான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ப்ரௌனி செய்ய போகிறீங்கன்னா இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஒரு 75 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். நான் இங்கே சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பட்டர் இதுக்கு கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் பாயில் பண்ணி நம்ம இதை நல்லா சாக்லேட் இது மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மெத்தட் செய்யும் போது தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அதே மாதிரி சிம்மில் வச்சு தான் செய்யணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளார் எடுத்துக்கலாம். நான் இங்கே 60 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம செய்ய போகிற அளவுக்கு இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே கரெக்டாக ஒரு 12 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது ஒயிட் சுகர் நம்ம எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் பார்த்திங்க அப்படின்னா 38 கிராமும் ப்ரௌன் சுகர் 38 கிராமும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஈக்குவல் பண்ணி போடும்போது தான் நமக்கு கரெக்டான ஒரு டேஸ்ட் அப்புறம் கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு எக்கு உடைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு இன்றைக்கி செய்கிற இந்த அளவுகளுக்கு இந்த ஒரு முட்டையை கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா ஒயிட் சுகர் அப்புறம் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த சுகர் கரையணும். ஏன்னா நம்ம ப்ரௌன் சுகர் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதனால் அது கரையிற வரைக்கும் இது மாதிரி நம்ம விஸ்க வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த கலர் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மைதா அண்ட் கொக்கோ பவுடரை நான் சலித்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக விஸ்க வச்சு ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் மிக்ஸை போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மெத்தடை செய்யக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக செய்யணும். நான் வீடியோ நான் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க டின்னில் நம்ம இதை அழகாக கொஞ்சமாக பட்டர் தடவி இதை நம்ம ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்க அப்படின்னா டின்னோட அளவையும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் கொடுக்குறப்பயே தரேன். ஸோ நீங்கள் இதுக்கான எல்லா அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக அதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லா பக்கத்துலேயும் கொஞ்சம் ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூத்பிக் வச்சு எல்லா சைடுமே கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் கரெக்டாக டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பரான ப்ரௌனி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. டூத்பிக் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன் உள்ளே நல்லா வெந்துருச்சான்ட்டு. நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பீஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது கூட நான் மேலே கொஞ்சமாக டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி இதில் அழகாக டார்க் சாக்லேட் ஊற்றி சாப்பிடும் போது அப்படியே பாயில் மெல்ட் ஆகி சூப்பராக கரைஞ்சி உள்ளே போச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபீஸ்க்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.